சரி வந்து அது இதுன்னு பேசி நட்சத்திராவை ஏமாத்திடுறாரு. இந்த ட்ரெஸ் தான் உனக்கு நல்லா இருக்குன்னு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இதை போட்டுட்டு பார்ப்பதான் எல்லாரும் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இந்த ட்ரெஸ் தேவையில்லை இதை எடுத்து போட்டலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே நைஸாக தூக்கிட்டு வந்துடுறாரு. இது வந்துட்டு நம்ம பூமிக்கு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோன்னா அவங்க அத்தை வராங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே நைஸாக போய் ஷோஃபா மேலே போட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே பேப்பர் படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க அத்தை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ககன் வந்துட்டு கிளம்புறாரு. காரெல்லாம் வந்து சேராக இருக்கிறத பார்த்துட்டு டிரைவரை கூப்பிட்டு உடனே க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்த துப்பட்டாவை, அதாவது நம்மளோட பூமியோட துப்பட்டா காய போட்டிருக்காங்க, அதை எடுத்து அவர் தொடச்சிடுறாரு. கரெக்டாக பூமி வந்து துப்பட்டாவை தேடி எங்கடா காணும் நம்மளோட தாவணி அப்படின்னு சொல்லிட்டு தேடி தொடச்சிருக்கிறத பார்த்து எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, இல்லை ஐயா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குகன் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. நம்ம பூமி எதுக்காக இப்படி என் துணி இது பண்ண அப்படி இப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க மாறி மாறி 2 பேரும். அப்போ கரெக்டாக அதெல்லாம் ஒரு துணியான்னு சொல்லிட்டு ககன் பேசிகிட்டு இருக்க 2 பேருக்குள்ளே சண்டையாக வாக்குவாதமாகுது. அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்க என் துணியை எடுத்து இப்படி துடைக்க வச்சுட்டாரு, என்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு துணி தான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம தானே பார்த்து செய்யணும், நீ போயிட்டு அவங்களுக்கு இதே மாதிரி துணியை வந்துட்டு கடையில் வாங்கி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்லடி எனக்கு கொஞ்சம் முக்கியமான இது இருக்குடா, உனக்கு உடம்பு சரியில்லை அதனால் போய் பார்த்துட்டு வரணும், அதை மாதிரி பழம்லாம் கூட வாங்கி வச்சிட்டேன், அதனால் நீ கொஞ்சம் போயிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ககன் வந்துட்டு பூமியை கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு போகிறாங்க. அங்கே போனால் உள்ளே போனவுடனே செக்கப் பண்ணுறாங்க, லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக. அங்கே போனவுடனே பூமியை செக்கப் பண்ணோடனே இவங்க என்ன அங்கங்கே தொட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ செக் பண்ணது சாரி அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கூப்பிட்டு உள்ளே போகிறாரு. அப்புறம் அங்கே போனோடனே எக்ஸ்லேட்டில் ஏற சொன்னால் அதுக்கு பயந்துட்டு நிற்கிறாங்க. குழந்தைங்களாம் ஏறி போகிறத பார்த்து வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயே நான் பூமி அங்கே ஒரே கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்க குகன் வேறு வழி இல்லாமல் டக்குன்னு அவங்கள தூக்கிக்கிட்டு அப்படியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே போனவுடனே வந்துட்டு இவங்க சைஸ்க்கு வந்துட்டு தாவணி வேணுன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கவங்க ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே அதை வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தாவணியில் முடிஞ்சு வச்சுருந்து 20 ரூபா எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க பாட்டுக்கு அது ஸ்டாவெல்லாம் தூக்கி போட்டு எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. பூமி செம்ம ஃபன்னாக இருக்குது, அது ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் போய் அந்த 20 ரூபா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் தாவணியை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சரி ட்ரையல் பார்த்து சைஸு செக் பண்ணணும், சரி உங்களை அளவு எடுத்துகிட்டே கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அளவு எடுக்கிறதுக்கு வந்தால் இவெல்லாம் என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, சரி ஒரு குத்துமதிப்பாக ஒரு இது கூட அதை பார்த்துட்டு பெருசாக சின்னதாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு அவங்களும் கொடுக்குறாங்க. சரி போட்டு பார்க்கறதுக்காக ட்ரையல் ரூம் அங்கே இருக்குது, போய் போட்டு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, நீயும் கூடவான்னு ககனை கூப்பிட்றாங்க. அப்புறம் நீ இங்கே வெளியவே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா டாப்பா லூஸாக இருக்குது. அந்த டாப்பா கொஞ்சம் சரியில்லை, நீ இங்கேயே இரு, ஏதாவது பாட்டு பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. போய் அவங்க இது பண்ணதுக்குள்ளேயே வந்துட்டு ககன் அங்கே வந்து ஃபோன் வருதுன்னு போயிடுறாரு. இவங்க வந்து பார்க்க இவர் இல்லைன்னா அவன் போயிட்டானா, அவனுக்கு வேறு வேலையே இல்லை சரின்னு சொல்லிட்டு இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்டு வாங்கி வரதுக்காக போகிறாங்க. ககன் வராரு. வந்துட்டு வேற ஒரு லேடி ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே பூமி தான் இருக்காங்க நினச்சி ஏய் இங்கே வா இங்கேன்னு சொல்லி இது பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. உடனே அந்த லேடி வெளியே வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, லேடிஸ் ட்ரையல் ரூமில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சாரி மேடம் நான் வேற ஒருத்தர் நினச்சேன், என்ன பேசிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு திட்டிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போ கரெக்டாக உன்னால் தான் நான் திட்டுவாங்கன்னு பூமி கரெக்டாக வராங்க. பூமிக்கிட்ட திட்டுறாரு. நீ தான் எங்கேயோ போயிட்டு இருந்தியா தான், நான் போய் ட்ரெஸ் வேறு வாங்கிட்டு வரலான்னு போனேன் சைஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி போன்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வராங்க. அப்புறம் எக்ஸ்கலேட்டர்லேருந்து ஒரு பாட்டி இறங்கிறதுக்கு ரொம்ப தயங்கிட்டே இருக்காங்க. பூமி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இறக்குறாங்க. இதை பார்த்த நிறைய ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காரு ககன். ஆமாம் என்னமோ பயப்படுற மாதிரி நடிச்சு இப்போ என்ன, அவங்க பாவங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல நம்ம தானே அப்படின்ற மாதிரி ஏதோ சிம்பத்திக்காக சொல்கிறாங்க. அப்புறம் வழக்கம் போல் 2 பேரும் ஆர்கியூ பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சரி அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வந்து பூமி எங்கன்னு கேட்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான் ககன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அண்ணா இந்த நேரம் பார்த்தா நீ ட்ரெஸ் வாங்கி கூட்டிகிட்டு போகணுமான்னு கடுப்பாயிடுறாரு. அப்புறம் நேராக அவங்க ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ககன் ஆஃபீஸ் சைட்டை போய் பார்க்குறாரு. அப்போது மேலேருந்து ஒரு கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் மேலே வந்து விழுற மாதிரி ஆகிட்டு ஜஸ்ட்டு மிஸ்லேயே இவர் தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வர சரி வந்துட்டு அண்ணா உனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகலைன்னு சொல்லி கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு போனோடனே நம்மளோட பூமி வந்து கால் பண்ணுறாங்க சரி நம்பருக்கு, இந்த மாதிரி அந்த கதையை சொல்லுங்கள் கொலுஸ் கதை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஐயோ இனிமேல் தான் கேட்கணுமே, சரி சரி நான் வீட்டுக்கு வரேன் வந்து சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க அண்ணன்கிட்ட கேட்கணுமேன்னு சொல்லிட்டு கதையை கேட்குறாங்க. அண்ணன் சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறமா நடந்த கதையை சொல்கிறாரு. பாதி சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணன் ஒரு வேளை இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, அந்த பொண்ணு லவ் பண்ணுவாரோ, அண்ணன் லவ் பண்ணுறதை தான் நம்ம ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சரி யோசிக்கிறாரு. ஆனால் ஒரு வேளை நீ அந்த பொண்ணு லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சின்ன வயசில் அது அப்போ எப்படா லவ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி அப்பாடா சந்தோஷம்டா நம்மளுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு.
சரிண்ணான்னு சொல்லிட்டு பாதியிலேயே கதையை விட்டுட்டு போகிறாரு. அப்புறம் பூமிக்கு போயிட்டு உடனே பூமி வந்து கதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறமா அது நடந்ததை சொல்கிறாங்க. அப்படியா, நான் எங்கே இருந்தேன், எந்த இடத்துல இருந்தேன், என் அப்பா அம்மா யார், என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஐயோ, இப்போ எப்படி இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லுதுன்னு அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி மிச்சத்தையும் கேட்டுக்கிறாரு. கொஞ்சம் கேட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து நான் சின்ன வயசில் இருந்தேன்ல, அதனால் எனக்கு எப்படி தெரியும், இந்த இடத்துல தான் நீ கிடச்ச அப்படின்றது சொல்லிடுறாங்க. என்னை நீங்கள் தான் காப்பாற்றிங்கன்னா, நான் ட்ரெயினில் விட்டோன்னா நீ அங்கேருந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. என்னை காப்பாற்றினதே நீங்கள் தான், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்றாங்க. உடனே வந்துட்டு சரி ரொம்பவே சந்தோஷமாயிறாரு. அப்படியே கையை பார்த்துக்கின்னு சந்தோஷத்தில் போயிட்டுருக்காங்க. நீ எப்படி வந்துட்டு அந்த கொலுசு இதுவும் வந்துட்டு உன்னோடு தான் சொல்கிற சலங்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து இங்கே பாருங்கள், என்கிட்ட இருந்த அந்த சலங்கையோட இதில் வந்துட்டு இந்த ஒரு இதுவும் மட்டும் மிஸ் ஆகிருக்கும் பாருங்கள், ரெண்டும் ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சு காமிக்கிறாங்க. அதாவது ககனோட கார்லேருந்து அந்த இதுவை எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதை தான் வச்சு காமிச்சிட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக தான் இருக்குது, இந்த பொண்ணு தான்றதை புரிஞ்சுக்குவார். அப்படியே சந்தோஷத்தில் போயிட்டுருக்காரு. சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.